இதுவும் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். புல்லட்டு தெரியும், சும்மா செம்ம வெயிட்டாக இருக்கும், பெரிய புல்லட்டு. அதுவும் அந்த மில்ட்டில் வச்சுருப்பாங்களே அது போல் புல்லட்டு என் ஃப்ரெண்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு அதை எடுத்து ஓட்டணும்னு ஆசை. அது போய் ஸ்டாண்ட் அப்படி தள்ளனா கீழே விழுந்துச்சு. விழுந்த உடனே அதை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தம் கட்டி தூக்கிட்டேன். தூக்கி ஸ்டாண்டு போட்டுட்டேன், இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. என்னால் நிமிர முடியல, இப்படி குனிஞ்சிக்கிட்டே தான் இருக்கேன். அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்னடா ஆச்சு, ஏன்டானா இல்லைடா அப்படி ஆகி போச்சுடா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவன் மாடியில் இருந்தால் நான் கீழே இருந்தேன். அப்புறம் அப்படியே ஒரு ஆட்டோவில் இப்படி பெண்டாக இருக்கிறேன். நான் ஒரு ஆட்டோவில் தூக்கி 2 பேரை வச்சு கூப்பிட்டு போனாங்க. விருக்கம்பாக்கம் மார்க்கெட்டுக்கிட்ட மிஸ்டர் விஜய்ன்னு சொல்லிட்டு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்கார். அதாவது போன் அண்டு நியூரோ 2 பார்க்குறவர். அங்கே கொண்டு போனோன்னா அப்படியே உட்கார வச்சு ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஒரு மணி நேரத்தில் ரிசல்ட் வந்துடுச்சு. அவர் மிஸ்டர் விஜய் சொல்கிறாரு, சார் நீங்கள் 2-3 வருஷத்துக்கு பெட்லேருந்து எழுந்திருக்க முடியாது, நீங்கள் பெட்லேயே தான் இருந்தாகணும். அந்த முதுகு தண்டில் அந்த அதெல்லாம் விலகிடுச்சு. நிறைய ஒரு டெக்னிக்கல் வேலைலாம் சொன்னார். எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது பட் அந்த நேரத்தில் நான் எதுவும் சொல்ல முடியாதுல்ல, சரின்ட்டு வந்துட்டேன். ஒரு 15 நாள் மட்டும்தான் அவர் சொன்ன பிரகாரம் இருந்தேன். 5 நாள் கழிச்சு அப்புறம் என் உடம்புக்கிட்ட நான் பேசுவேன் எப்போயுமே. அதாவது உடல் மொழின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம இண்டிகேஷன் கொடுக்குது, யூரின் போகிறதுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது, டாய்லெட் போகிறதுக்கு இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம உடம்பு எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குல்ல. அந்த உடல் மொழியை வச்சுக்கிட்டு நான் அதுக்கிட்ட உடல்கிட்ட பேசுகிறேன். என்ன பிரச்சனை உனக்கு, நான் பைக் தானே தூக்குனேன், இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பேச நமக்கு ஏதாவது ஒன்று தோணும். அது சொல்லும். அது சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டு நானாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலி அவர் சொன்னது கட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்படி ஸ்லோவாக இருக்கிற கட்டில் தான் நான் படுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் அதெல்லாம் திங்க் பண்ணுறேன். இந்த 15 டேஸ் கழித்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறேன். வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க. டாக்டர் எப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாங்க. டாக்டர் சொல்லியிருக்கட்டும், நான் என் உடம்பு எப்படி சரி பண்ணி கொண்டு வரணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்ன தோணுச்சோ அந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண எனக்கு அந்த பெட்டர்மெண்ட் ஆகிறது நல்லா தெரியுது. ஆனால் டாக்டர்கிட்ட நான் இதை சொல்லலை. அவர் கொடுத்த மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு 60 நாள் 4 முறை அவர் போய் பார்த்தேன், 15 டேஸ் ஒன்ஸு. ஆனால் நான் வீட்டில் பண்ணுறதே சொல்லலை. ஸோ 2 மாதம் கழித்து ஏறக்குறைய நான் பழைய நிலைமைக்கு வந்துட்டேன். அங்கே போகும்போதே அவர் கொடுத்த மாத்திரையில் தான் சரியாகுதான்னு அவருக்கே டவுட்டு. ஏன்னா அவர் 2 வருஷம் டைம் சொல்லியிருந்தார். நான் ரெக்கவரி ஆகிட்டே வரேன். ஸோ ஏறக்குறைய ஒரு 6 மாதத்தில் பழைய மாதிரி பைக் ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், ஓட ஆரம்பிச்சிட்டேன், ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பர்ஃபெக்டாக வந்துட்டேன். ஸோ ஒரு டாக்டர் 2 வருஷம் சொன்னார், எழுந்திருக்கவே கூடாது, பெட் ரெஸ்ட் எடுக்கணும். நான் நார்மல் ஆகிட்டேன். எப்படி பாசிபிள் ஆச்சு? அதனால் நம்ம வைக்கிற நம்பிக்கை தான், தொழிலானாலும் சரி உடம்பானாலும் சரி, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா எல்லா இடத்துலேருந்து மீண்டும் வெளியே வர முடியுன்றதுக்கு தான் இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். உங்களை நீங்கள் நம்புங்க.